மேடைங்கிற தலைப்பத்தி நாகேந்திர பாரதி பேசுவோம். நன்றி ஆழகேசிங்கர். வணக்கம் நண்பர்களே. நாட்டு நடப்பை அப்படியே துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிறுகதையை வசந்தா கோவிந்தராஜன் அவர்கள் எழுதியுள்ளார்கள். நாடக மேடை. உலகமே ஒரு நாடக மேடை. அதில் நாமெல்லாம் நடிகர்கள் என்ற ஷேக்ஸ்பியரின் வாக்கியத்தின் ஒரு காட்சி கதையாக இங்கே அரங்கேறி இருக்கிறது. வசந்தா கோவிந்தராஜன் அவர்கள் எழுத்தில். முதலில் கதை சுருக்கம். கஷ்டப்பட்டு தனது மகனை படிக்க வைத்த பெற்றோர் அவன் விரும்பிய பெண்ணையே அவனுக்கு மனம் முடித்து வைக்க அவன் மாமனார் வீட்டோடு சென்றுவிட்டு அங்கிருக்கும் அவுட் ஹவுஸில் வந்து பெற்றோர்களை இருக்கச் சொல்ல இவர்கள் மறுத்துவிட்டு தங்கள் வீட்டிலேயே இருக்க அப்பா சாதாரண வேலையில் இருப்பதால் அவரை அப்பா என்று சொல்லவே அவன் கூச்சப்பட்டு அதற்கு பிறகு அவர்களை அவன் வந்து பார்க்கவே வராமல் இருக்க அந்த முதியவரின் மனைவியும் இறந்து போக அதையும் அவர் அவனுக்கு சொல்லாமல் அவராலும் வேலை பார்க்க முடியாத முதுமை நிலையில் அவர் ஒரு முதியோர் அனாதை இல்லத்தில் வந்து சேர அங்கு இருக்கும் ஒரு அனாதை முதியவரிடம் பேசுகின்ற உரையாடலில் ஆரம்பிக்கிறது கதை. அவர் நண்பர் இவரை அழைக்கிறார். இன்று ஒரு பெரிய மனுஷன் குடும்பத்தோட வந்து நமக்கெல்லாம் புத்தாடை புது உணவெல்லாம் வழங்க வர்றாரு. வழக்கம் போல நீங்களும் நல்ல ஆடை உடுத்திக்கிட்டு தயாராகுங்க என்று சொல்ல அதற்கு அவர் பதில், இது ஒரு நாடகம். நம்மை குழந்தைகள் கவனிக்கவில்லை என்பதால் வெறுத்து போய் வருகின்ற நமக்கு இது போன்று சிலர் வந்து அந்த நேரத்தில் நமக்கு பிச்சை போடுவது போல் போடுகிறார்கள் என்று வெறுப்பாக பேச நண்பர், இது ஒரு நாடகம்தான். அதுவரை நம்மை சுமாராகவே கவனித்துக் கொண்ட இந்த இல்ல நிர்வாகிகள் அன்று மட்டும் நம்மை மிகவும் அருமையாக கவனித்துக் கொள்வதாக நாடகமாடி அவர்களிடமிருந்து கிடைக்கும் பணத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். நாமும் அதன் மூலம் நமக்கு ஏதாவது கொஞ்சம் நல்லது செய்ய மாட்டார்களா என்று இந்த நாடகத்தில் பங்கேற்கிறோம். இந்த நடவடிக்கையில் பிடிக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல வாங்க என்று சொல்ல இவரும் ஒரு நல்ல வேஷ்டி சட்டை அணிந்து கொண்டு தயாராகிறார். அப்பொழுது அங்கே வருகிற காரில் வந்து இறங்குகின்ற அந்த பெரிய மனிதர் குடும்பத்தை பார்த்தவுடன் இவருக்கு சங்கடமாகி விடுகிறது. வந்திருந்தவர்கள் இவருடைய மகன், அவனுடைய மனைவி, மாமனார், மாமியார், பேரன். மனம் தளர்ந்து போய் இவர் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள விரும்பாமல் தோட்டத்து பக்கம் சென்று விடுகிறார். இவர் நண்பர் மட்டும் சென்று கலந்து கொள்கிறார். அங்கே நல்ல உணவு, நல்ல ஆடைகள் எல்லாம் அந்த குழந்தை மூலமாக கொடுக்க வைத்து புகைப்படங்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த இல்ல நிர்வாகிகளும் வாயெல்லாம் பல்லாக அவர்கள் கொடுக்கும் செக்கை வாங்கிக் கொள்ள புகைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன, வீடியோவும் எடுக்கப்படுகிறது. இவருக்கு இவருடைய நண்பர் வராததால் அந்த இல்ல நிர்வாகியிடம் பயந்து கொண்டே சொல்கிறார், அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவருக்கும் சேர்த்து வாங்கிக்கலாமா என்று கேட்கிறார். அந்த நிர்வாகியும் அப்போது நல்ல மூடியில் இருந்ததால் சரி என்று சொல்ல மற்றும் ஒரு சாப்பாடு பாக்கெட் மற்றும் ஒரு உடை பாக்கெட்டை எல்லாம் வாங்கி கொண்டு சென்று அவருடைய நண்பரிடம் போய் கொடுக்கிறார். நண்பர் கண்களில் கண்ணீர். ஏன் என்று கேட்கும் பொழுதுதான் அவர் தனது பழைய கதையை நண்பரிடம் சொல்கிறார். வந்திருந்தது அவர் மகனும் அவனது மனைவியும் தான் என்று சொல்லிவிட்டு அவனிடமே வந்து பிச்சை எடுப்பது போல் வாங்குவதற்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு பேரன் எப்படி இருக்கிறான் என்று பாசத்தோடு கேட்கிறார். இந்த இடத்தில் அந்த முதியவரின் பேரன் பாசம் உருக வைக்கிறது. அதை கேட்ட நண்பரின் மனம் வருத்தப்பட்டு தூக்கி எறியலாம் என்று நினைத்த அந்த உணவு உடை பாக்கெட்டுகளை மறுபடி யோசித்து யாருக்காவது உபயோகப்படும் என்று வாட்ச்மேனுக்கு கொடுக்கலாம் என்று நினைத்து அன்று அவரோடு இவரும் சேர்ந்து உபவாசம் இருக்கிறார். இது போன்று இந்த வாழ்க்கை நாடக மேடையின் ஒரு காட்சி இந்த கதையில் அரங்கேறி முடிகிறது. வாழ்க்கை ஒரு நாடக மேடை என்பதை மிக மிக அழகாக இந்த கதையிலே ஆரம்பத்தில் இருந்து அந்த உரையாடல்களின் மூலம் நம்மை அழைத்துச் செல்வது போலவும் அந்த முதியவரின் மன உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளும்படியும் இந்த கதை அமைந்திருக்கிறது. முதலில் அந்த முதியவர் அந்த இல்லத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி சொல்லுவதை ஆசிரியரின் வார்த்தைகளிலேயே பார்க்கலாம். நண்பரை ஏற இறங்க ஒரு முறை பார்வை பார்த்த சங்கரன், எனக்கு இந்த நாடகம் சுத்தமா பிடிக்கல. அவங்கவுங்க பிறந்த நாளோ திருமண நாளோ கொண்டாடுறதுக்கு இங்க வர்றதும், இவங்க அன்னைக்கு மட்டும் நம்ம நல்லா கவனிச்சுக்கிற மாதிரி ஷோ பண்றதும், அவங்க நமக்கு பிச்சை போடுற மாதிரி ஏதாவது கொடுத்து போட்டோ எடுக்கிறதும் என் மனசுக்கு ஒப்பவே இல்லை. நம்மள நிறைய பேர் நம்ம பிள்ளைங்க அவமானப்படுத்துற தாங்காமத்தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். இங்கேயும் போறவங்க வர்றவங்க எல்லாம் நம்ம அவமானப்படுத்துறாங்க. வாழ்க்கையே கசப்பா இருக்கு கோவிந்தன் சார் என்றார். உலகமே ஒரு நாடக மேடைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க தானே. இப்ப நமக்கு கொடுத்திருக்கும் பாத்திரம் அனாதை கிழவன். இவங்க நல்லா வச்சுக்கிற மாதிரி நாம நடிச்சோம்னா இவங்களுக்கும் ஒரு நல்ல தொகை டொனேஷன் வரும். எப்படியும் அதுக்கு கொஞ்சமாவது நமக்கு செலவழிக்க மாட்டாங்களா என்ற நப்பாசை தான். என்ன செய்ய நேரமாகுது, சீக்கிரம் ரெடியாகுங்க என்று
அவரது நண்பர் சொல்லிவிட்டு போகிறார். வேறு வழியில்லாமல் சங்கரனும் தன்னிடம் இருப்பதில் பளிச்சென்று இருக்கும் வேட்டி சட்டையுடன் தயாரானார் என்று அந்த காட்சியையும் அந்த இல்லத்தினுடைய நடவடிக்கைகளையுமே மிக அருமையாக அந்த ஆரம்ப காட்சிகளை காட்டுகிறார் ஆசிரியர். இதே போன்று கடைசியில் அந்த முதியவர் பேசும் வார்த்தைகள் ஆசிரியரின் எழுத்திலே இப்படி: உழைக்க உடம்பில் தெம்பில்லாமல் போனதால் இங்கே வந்து சேர்ந்து விட்டேன். தெரியாதவங்க எத்தனையோ பேர் கொடுத்த போது வாங்கியிருக்கேன். இப்ப என் மகனே அவன் புகுந்த வீட்டாரோடு வந்து கொடுக்கும்போது நான் தவிச்சு போயிட்டேன். நான் இங்க இருக்கிறத தெரிஞ்சா அவன் அவமானப்படுவான். அப்புறம் இங்கே என்ன இருக்க விடுவாங்களோ என்னவோ. தெரியாதவர்களிடம் பிச்சை வாங்கலாம், சொந்த மகன்கிட்டே வாங்கலாமா என்று கண் கலங்கினார். உடனே சமாளித்துக் கொண்டு, ஆமா என் பேரன் எப்படி இருக்கான் என்று ஆர்வமாய் கேட்டார். கோவிந்தனுக்கு இப்படி மனிதர்களா? பெற்றவர்கள் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு அக்கறையே இல்லை. ஆனா தங்க சுய விளம்பரத்துக்காக முதியோர் இல்லத்துக்கு வந்து ஆதாயம் தேடுறாங்க. எனக்காவது வாரிசு இல்லை, குடும்பம் இல்லை. இவருக்கு இப்படி ஒரு குடும்பம், இதை விட என் நிலையே பரவாயில்லை. அந்த பைகளை அப்படியே குப்பையில் வீச வேண்டும் போல் ஆத்திரம் எழுந்தது. வாட்ச்மேனுக்காக கொடுக்கலாம் என்று பத்திரப்படுத்தி கொண்டார். என்று நானும் உங்களோடு சேர்ந்து உபவாசம் இருக்கேன் என்று நண்பரின் முதுகை ஆதரவாக தடவினார். இப்படி தனது எழுத்தின் மூலம் மனித மன உணர்வுகளை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து கொட்டுகிறார் ஆசிரியர் இந்த கதையில். ஒரு சமுதாய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதை ஆடம்பரமற்ற சொற்களால் அப்படியே நம் கண்முன்னே கொண்டு வந்து நம் உணர்வுகளை கிளறி விடுகின்ற மிக அருமையான எழுத்து. நாமும் எத்தனையோ முதியோர் இல்லங்கள் சென்றிருக்கிறோம். அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்திருக்கின்றோம். சில இல்லங்களில் முதியவர்கள் பரிதாபமாக தெரிவதும், அந்த இல்ல நிர்வாகிகள் சிரித்துக் கொண்டு மிகவும் சந்தோஷமாக வருகிறவர்களை வரவேற்றுக் கொண்டும் இருப்பதும், அந்த முதியவர்கள் அந்த இல்ல நிர்வாகிகளிடம் பழகும் விதத்தில் அவர்கள் முகத்தில் சுரத்தே இல்லாமல் இருப்பதையும் நாம் பார்த்த போதெல்லாம் நமக்கும் அந்த முதியோர் இல்லங்களை பற்றிய ஒரு சந்தேகம் வந்து கொண்டுதான் இருந்தது. இந்த முதியோர் இல்லங்கள் எல்லாம் உண்மையிலேயே ஒரு சமுதாய சேவை மனப்பான்மையுடன் ஏற்படுத்தப்பட்டனவா, அல்லது ஏதோ சில அமைப்புகளுக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் வருமான வரியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டனவா என்ற ஐயம் எழுந்தாலும், அங்கு இருக்கின்ற அனாதை முதியவர்களை பார்க்க இப்படியோ இவர்களுக்கு அன்றாட சாப்பாடு கிடைக்கிறது, அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை என்றாலும் இவர்களுக்கு சாப்பாடு என்ற ஒன்றும் மருத்துவமும் கிடைக்கிறது அல்லவா, அந்த விஷயத்துக்காக குற்றம் சொல்லாமல் விட்டுவிடலாம் என்ற எண்ணம் தான் அப்பொழுதெல்லாம் ஏற்பட்டது. இவற்றிற்கு நடுவிலே முதியவர்கள் மகிழ்ச்சியோடு வலம் வருகின்ற சில இல்லங்களையும் பார்த்திருக்கின்றோம். அதே போன்று பெற்றோர்களை ஒதுக்கி வைத்த பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறோம். மற்றொரு பக்கம் தங்கள் உடல்நிலை காரணமாக தங்களால் கூடவே இருந்து பராமரிக்க முடியாமல் பெற்றோருக்கு கடைசி காலத்திலே உரிய பராமரிப்பு கிடைக்கும் இல்லங்களை தேர்ந்தெடுத்து சேர்த்து மருத்துவ உதவியோடு அவர்கள் கடைசி காலத்தில் இருப்பதற்கு வழி செய்து தொடர்ந்து தொடர்பில் இருக்கின்ற பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறோம். எனவே இது போன்ற முதியோர் இல்லங்கள், பராமரிப்பு இல்லங்கள் செய்யக்கூடிய சேவை சமுதாயத்திற்கு முக்கியமான சேவைதான். ஆனால் அதே நேரத்தில் இன்று பெற்றோர்களை ஒதுக்கிவிட்டு ஆடம்பரமாக செலவு செய்து கொண்டு தெரியும் சிலரை பார்க்கும்போது நமக்கு கோபம் வரத்தான் செய்கிறது. அதே நேரத்தில் சரியான அமைப்புகளை நாடி பெற்றோரை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே சேர்க்கின்ற பிள்ளைகளின் நோக்கங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கின்றனவோ அதுபோல் பிள்ளைகளின் நோக்கங்களிலும் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன. கொண்டு சென்று விடப்படுகிற பெற்றோர்களிடமும் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன. அந்த இரண்டையுமே நாம் புரிந்து கொண்டால் இரண்டு பக்கங்களின் நியாயங்களும் அநியாயங்களும் புரியும். இப்படி வாழ்க்கை நாடக மேடையிலே நடக்கும் இந்த காட்சிகளை பற்றியெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை எழுப்பக்கூடிய ஒரு அருமையான கதையை எழுதியுள்ள ஆசிரியர் வசந்தா கோவிந்தராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இதை படித்து மதிப்புரை செய்ய வாய்ப்பளித்த அழகிய சிங்கருக்கும் கேட்ட அனைவருக்கும் நன்றி.